அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சி.வி. சண்முகத்தை பொதுச் செயலாளராக்க புதிய திட்டம். எஸ்.பி. வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி இடையே கடும் மோதல். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் சரியில்லை. அவர் பொதுச் செயலாளர் ஆன பின்பு தொடர்ச்சியான தோல்விகளை அதிமுக சந்தித்து வருகிறது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வோம் என எதிர்பார்த்தோம். ஆனால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டோம். அதற்கு முக்கிய காரணம், ஒரு சில கட்சிகளை நாம் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என தொடர்ந்து அவரிடம் கூறினோம். ஆனால் அவர் அதனை ஏற்கவில்லை. தேமுதிக, தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் நமது கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என நாங்கள் ஆரம்பம் முதலே அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்தியும் கூட எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை. இதனால் தான் தோல்வி அடைந்தோம். இந்த தோல்விக்கு முழு முதற் பொறுப்பேற்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி தான் என சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கூறியிருந்தார்கள். இதன் பின்பு வெடித்த மிகப்பெரிய மோதலில் அதிமுக இரண்டுபட்டது. ஒரு சிலர் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து விட்டார்கள். வேறு சிலர் தங்களது பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். அதிமுகவின் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமாக இருந்த இருவரும் தலைவர்களான எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் என்ற இருவரும் தொடர்ந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கொடுத்த பதவியை கூட இவர்கள் ஏற்கவில்லை. தொடர்ந்து தங்களை நம்பி வந்த அனைவருக்கும் மீண்டும் அதே பழைய பதவியை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்கினால் மட்டுமே நாங்கள் எங்களுக்கான பதவியை ஏற்போம் என்று கூறி வருகிறார்கள். இப்படி தொடர்ச்சியாக அதிமுகவிற்குள் மிகப்பெரிய குழப்பங்கள் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில்தான் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் 85 மாவட்ட செயலாளர்களில் 30 மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக நீக்கி தனது ஆதரவாளர்களுக்கு அந்த பதவியை அளித்திருந்தார். மேலும் 85 மாவட்ட செயலாளர்களையும் நேரடியாக சந்தித்து அவர்களிடம் ஆலோசனையும் செய்தார். அப்பொழுது கடலூரைச் சேர்ந்த அருண்மொழித்தேவன் எம்எல்ஏ, ஜோலார்பேட்டையைச் சேர்ந்த கே.சி. வீரமணி எம்எல்ஏ, ஆற்காடு சுகுமார் எம்எல்ஏ, ராகேஷ் எம்எல்ஏ, பாலக்கோடு கே.பி. அன்பழகன் எம்எல்ஏ, கிருஷ்ணகிரி பாலகிருஷ்ணா ரெட்டி எம்எல்ஏ என்ற இவர்கள் மட்டும் இந்த கூட்டத்தை புறக்கணித்தார்கள். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்ட பல சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே சசிகலா, டிடிவி தினகரன் போன்றவர்களை கொண்டு வர வேண்டும், நமது கட்சியிலிருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி இவற்றை எதையுமே ஏற்க மறுத்துவிட்டார். மேலும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளினுடைய தேர்தல் ஆணையத்தின் விதிப்படி ஓராண்டிற்கு ஒரு முறை பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், இருமுறை செயற்குழுவை கூட்ட வேண்டும். அதிமுகவில் டிசம்பர் மாதத்தில் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டப்பட்டு வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவசரமாக ஆகஸ்ட் மாதத்திலேயே பொதுக்குழுவை கூட்ட திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அவ்வாறு பொதுக்குழுவை கூட்டும் பொழுது அந்த பொதுக்குழுவில் எப்படியேனும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிக ஆதரவாளர்களை திரட்டி பேச வைக்க வேண்டும். மேலும் பொதுக்குழுவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். அந்த பொதுக்குழுவிலேயே முடிந்தால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச் செயலாளர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு அவருக்கு பதிலாக அந்த இடத்தை சி.வி. சண்முகத்திற்கு வழங்க வேண்டும் என்பதுதான் எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகத்தினுடைய திட்டமாக இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அணிக்கு 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களும் 1000க்கும் மேற்பட்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களும் ஆதரவாக இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இந்த 30 மாவட்ட செயலாளர்களைத்தான் எடப்பாடி பழனிசாமி பதவி நீக்கம் செய்திருந்தார். இப்பொழுது இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கும்பொழுது பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களின் முடிவு என்ன என்பதுதான் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் வெடிக்கப் போகும் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஒருவேளை சி.வி. சண்முகம் பொதுச் செயலாளராக ஆக்கப்பட்டால் எடப்பாடி பழனிசாமியின் நிலை என்ன? அவ்வாறு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த எடப்பாடி பழனிசாமி விடமாட்டார் என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், தனக்கு எதிராக கட்சியில் பயணித்த அனைவரையுமே கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார். சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தால் கூட பரவாயில்லை என தூக்கி எறிந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும் பொழுது அவ்வளவு சுலபமாக சி.வி. சண்முகத்திற்கு அந்த பதவியை விட்டு கொடுக்க மாட்டார். மேலும் ஆனானப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ்ஐயை பார்த்தவர் எடப்பாடி பழனிசாமி. அப்படி இருக்கும் பொழுது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னால் ஒன்றும் இல்லை என்றுதான் அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகிறார்கள். நன்றி.